தைரியம் இருந்தா பாண்டி கோயிலையும் அழகர் கோயிலையும் ஆடு கோழி வெளியிடுறத தடுத்துருவாங்களா? தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறை நிர்வாகம். முருகனுடைய கொடி சேவல் கொடி தானே, அது என்ன தாமரை கொடியா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேலே இருக்கிற தர்கா ஒரு கொடிமரம் இருக்கு. இவையெல்லாம் தர்கா மற்றும் மசூதி நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்று ஸ்ரீராம் ஐயர் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்துத்தான் அயோத்தி ராமனே இவர்களை கைவிட்டு விட்டார். திருப்பரங்குன்றம் முருகன் இவர்களுக்கு ஒருபோதும். ராஜா கூட சொல்றார், இந்துக்கள் அசைவ உணவை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு. முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கிற வேலை எதுக்கு வச்சிருக்கிறாரு? கோமியம் சாப்பிடுகிற உரிமையை நாங்க ஏதாவது கொஸ்டின் பண்றோமா? தாராளமா குடிங்க. இந்த பக்கம் ஆடுவோ கோழியோ அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ சாப்பிட்டுக்கலாம். இங்க இந்தியர்களை கைய கால கட்டி அனுப்புறாள் அமெரிக்காக்காரன். அதை பத்தி ஏன் இவங்க பேச மாட்டாங்கிறாங்க? வணக்கம் நேயர்களே. கடந்த சில நாட்களாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பேசுவதற்காகவும் இது பற்றி விவாதிப்பதற்காகவும் தீக்கதிர் நாளேட்டினுடைய சிறப்பாசிரியர், தமிழ்நாடு முழுவதும் அறிந்த பேச்சாளர், எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலகர்த்தர்ல ஒருவர் திருமிகு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மதுரையில இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்துல உண்மையிலேயே என்னதான் நடக்குது, ஏன் இந்த விவகாரம் அப்படிங்கிறது பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு? ஆடு கோழி பலியிடுகிற பழக்கம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. ஏதோ நேற்றைக்கு தான் யாரும் ஆட்டை பிடிச்சிட்டு போன மாதிரி இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, அங்க இந்த கந்தூரி கொடுக்கிற ஆடு அல்லது கோழி பலி கொடுக்கிற பழக்கம் என்பது இஸ்லாமிய மக்களிடம் மட்டுமல்ல, பல்வேறு நேர்த்திக்கடன் வேண்டிக் கொண்டு இந்து மக்களும் கூட மலை உச்சிக்கு சென்று அங்க பலியிட்டு எல்லாரும் சாப்பிடுற பழக்கம் என்பது இருக்கு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் அங்க கந்தூரி கொடுப்பது என்பது அதிகமாக இருந்து வந்திருக்கிறது. இப்ப இவங்க என்ன திடீர்னு இது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறை நிர்வாகம்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற வழி என்பது தனியாக இருக்கு. அதை திடீர்னு அடைச்சிட்டு இந்த தர்காவுக்கு போறோம் இல்லையா, மலைப்பாதை, மலை படிக்கட்டு, அதன் வழியாக போகிற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அதை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஏதோ கோயிலை கடந்து பலி கொடுக்க போற மாதிரி ஒரு தோற்றம் என்பது ஏற்படும். அந்த பாதை அது பாட்டுக்கு இருந்தா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறவங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க, தர்கா பள்ளிவாசலுக்கு போற மசூதிக்கு போறவங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க ஒரு தடவை கந்தூரி கொடுக்க வந்த பொழுது அதை தடுத்து திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். இதை ஒட்டித்தான் பிரச்சனை எழுந்திருக்கிறது. திடீர்னு இவங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், அவங்க பலியிடுறத காவல்துறை தான் தடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த விவகாரம் தான் பெரிய விவகாரமா மாறுது. இப்போ இந்த அமைப்பினர் இமிடியேட்டா பிரச்சனையை உருவாக்கலையே. இல்ல அவங்க தொடர்ந்து குன்றம் மலை எங்கள் குமரனுக்கே அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த ஆவணங்களை பார்க்கிற பொழுது மக்கள் சிக்கந்தர் பாதுஷாவினுடைய தர்காங்க இருக்கிறதுனால அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்ற பழக்கமும் இருக்கு. ஆவணங்கள்ல, அரசு ஆவணங்கள்ல ஸ்ரீ கந்தர் மலை என்பது இருக்கு. இத சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கிறவங்க சொல்லிக்கலாம், ஸ்ரீ கந்தர் மலைன்னு சொல்றவங்க சொல்லிக்கலாம். திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் பொதுவா மக்கள் சொல்லுவாங்க. ஸ்ரீகந்தர் மலையா, சிக்கந்தர் மலையா, திருப்பரங்குன்றம் மலையா? அதான் அவர் விரும்பியபடி யார் வேணாலும் சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீகந்தர் மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல போயிட்டு வந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட இன்னைக்கு ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. நம்முடைய தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இங்க இருக்கக்கூடிய பிரமலை கல்லர் சமூகத்துல பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அவர் உள்ளிட்ட அந்த கூட்டத்திற்கு என்ன பேருன்னா சிக்கந்தர் மலை கூட்டம் அப்படின்னு அவங்களுடைய கூட்டம்னு ஒரு பிரமலை கல்லர் குறித்து ஆய்வு செய்கிற ஒரு நண்பர் தெளிவா சொல்லியிருக்கிறார். இங்க பல கூட்டம் இருக்கு. அதுல இந்த பிரிவுக்கு என்ன பேரு அப்படின்னா சிக்கந்தர் மலை கூட்டம். அதான் நான் சொல்றேன், இது இப்ப என்ன பேரு அப்படின்னுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்றாங்க, திருப்புரம் முருகன் கோயில் இருக்கிறதால ஸ்ரீ கந்தர்மலைன்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. அங்க சமண படுகைகள் இருக்கு. இதை விட என்னன்னா, ஒரு முறை மானுடவியல் ஆய்வாளர் பரமசிவனர்கள் அங்க வந்த பொழுது திருப்பரங்குன்றம் குடவரை கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்பது ஒரு குடவரை கோயில், பாண்டிய மன்னனுடைய காலத்துலதான் அது உருவாக்கப்பட்டதாக எல்லாம் சொல்றாங்க. இதுல நமக்கு புராணப்படி
அங்கதான் வந்து திருத்தணியில சூரசம்ஹாரம் முடித்து திருப்பரங்குன்றத்தில் தேவசேனை என்று சொல்லக்கூடிய தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் என்பது மக்களுடைய அந்த புராண நம்பிக்கை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல என்ன இருக்குன்னா, வள்ளியை திருப்பரங்குன்றத்திலே முருகன் திருமணம் செய்து கொண்டார் என்கிற ஒரு குறிப்பும், ஏன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இன்னைக்கு நேரத்தில் இல்ல, சங்க பாடல்கள்ல இருக்கு, பரிபாடல்ல இருக்கு, அகநானூர்ல இருக்கு, கலித்தொகை திருமுருகாற்றுப்படையில இருக்கு, தேவாரத்துல இருக்கு, எல்லாத்துலயும் தென்பரங்குன்றம் என்றுதான் அன்றைக்கு அழைக்கும். திருப்பரங்குன்றம்ங்கிற பெயர் கூட பின்னால வந்ததுதான். இப்ப என்ன பிரச்சனை, சொல்றாங்க இது முருகனுக்கு உகந்தவளை, முருகனுடைய மலை, இதை எப்படி இஸ்லாமியர்கள் கொண்டாட சொந்தம் கொண்டாட முடியும்னு கேக்குறாங்க. அப்புறம் எப்படி அந்த சமண படுகை வந்தது? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தோப்பா அவர்கள் வந்த பொழுது, ஒரு தாமு கசா கூட்டத்துக்கு வந்த பொழுது, இந்த மூதேவி அப்படின்னு ஒரு வசை சொல்லாக பயன்படுத்தப்படுது இல்லையா? அந்த மூதேவி என்பதுதான் மூத்த தேவியாக தமிழர்களுடைய தெய்வமாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த குடவரை கோயில்ல அந்த மூதேவி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு, மூதேவி நம்ம தவறா அதை வசை சொல்ல பயன்படுத்துறோம். மூத்த தேவி, இவங்களை கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, லட்சுமிக்கு மூத்தவள். அவங்க வந்து குப்பை, அந்த அதனுடைய அடையாளமாக, வளமையின் அடையாளமாக கொண்டாடப்பட்டிருக்க அவங்களுக்கும் கோயில். அதனாலதான் சொன்னேன், அங்க முருகன் மட்டும் இல்ல, சிவன் இருக்காரு. திருப்பரங்குன்றம் கோயிலே சிவன் கோவில் அப்படின்னு சொல்ற சைவர்களும் இருக்காங்க. அது முருகன் கோயில் கிடையாது, முருகன் வந்து ஒரு துணை தெய்வம் தான், அது சிவன் கோயில் தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இது சமணர்களுடைய படுகையா இருந்திருக்கு. மூத்த தேவியாக தமிழர்களுடைய கடவுள் இருக்கு. கருப்பண சாமி இருக்காரு. எல்லா சாமியும் அமைதியா, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மலை எங்களுக்குன்னு எந்த சாமியாவது இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கா? சிக்கந்தரும் கிளைம் பண்ணல, ஸ்ரீகந்தரும் கிளைம் பண்ணல. கற்பணசாமி இருக்காரு, சமண கடவுள்கள் இருக்கு, தமிழர்களுடைய நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. இப்ப பிஜேபி தான் இது, நீங்க கூட கேட்டீங்க, இந்த அமைப்புகள் என்னடா வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த அமைப்புன்னு சொல்றது கூட தப்பு. நேற்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு சொல்லியிருக்காரு, இது இந்த அமைப்புன்னு சொல்லாதீங்க, இந்துக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது பிஜேபி, இந்து முன்னணி, RSS வகையறாதான். தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக அவங்க வந்து இந்துத்துவாவை பின்பற்றுவார்கள். இந்து மக்கள் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இந்து நான் சொல்லல, அவங்களால காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு என்ன சொல்லப்படுறாருன்னா, பல்வேறு மத பிரிவுகள் இருக்கு. உதாரணமா முருகனை கும்பிடுபவர்கள் வந்து கௌமாரம் என்கிற பிரிவை சேர்ந்தவர்கள், சிவனை கும்பிடுபவர்கள் சைவம் என்கிற பிரிவை சேர்ந்தவர்கள், திருமாலை வழிபடுபவர்கள் வைணவத்தை வழிபடக்கூடியவர்கள், அதுபோல விநாயகரை வழிபடுபவர்கள் இருக்காங்க, தாய் சக்தி வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க. இவர்களை இந்த இந்து என்கிற பொது வரையறைக்குள்ள கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக என்ன சொல்றாருன்னா, காஞ்சி பெரியவர் நல்ல வேலை, அவன் எல்லாருக்கும் சேர்ந்து வெள்ளக்காரன் செஞ்ச பல நல்லது இருக்கு, அவன் செஞ்ச கெட்டதுல ஒண்ணு என்னன்னா, பல்வேறு பிரிவுகளை இணைத்து இந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம பல பேர் வந்து இந்து அப்படின்னு அந்த சர்டிபிகேட்ல போட்டுக்கிறோம். ஆனா இந்துத்துவா என்பது வேறு. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு, சகிப்புத்தன்மையற்றது, வெறுப்பு அரசியலை பரப்பக்கூடியது. எனவேதான் இந்து அமைப்புகள்னு சொல்லல, இந்துத்துவ அமைப்புகள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அவங்கதான் என்ன திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். நேற்று கூட பாத்தீங்கன்னா சில பத்திரிகைகள்ல குன்று குமரனுக்கே அப்படின்னு போடுறாங்க. அந்த குன்றம் என்பது சரியா அறிவியல் பூர்வமா சொல்ல போனா, மதங்கள் உருவாவதற்கு முன்னாலேயே அந்த மலை இருக்கு. பல்வேறு அரசு அதிகாரத்தோடு பல மதங்கள் வருகிற பொழுது அது அவங்க வந்து அங்க தங்கள் மலைன்னு கிளைம் பண்றாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வருவாய்த்துறை தடுத்து காவல்துறை வந்து அவங்களை திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து அவங்க வந்து போய் அங்க இருக்கிற தங்களுக்கு மரபு ரீதியான வழிபாட்டு உரிமையை சில இஸ்லாமிய அமைப்புகள் வலியுறுத்திய நிலையில அதற்கு போட்டியாக இவர்கள் புறப்படுகிறார்கள். ஆர்ப்பாட்டம்னு அனுமதி கேட்கிறாங்க. அரசு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் முதல் நாள் அந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்க மறுத்து அடுத்த நாள் அவசரமாக விசாரித்து மதியம் தீர்ப்பு சொல்றாங்க. அதுல வந்து தமிழக அரசு சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் சரியானதுதானா என்கிற கேள்விகள் கூட இப்போது எழுப்பப்படுது. உதாரணமா அந்த ஆர்ப்பாட்டத்துல தாமரை மலரவே மலராதுன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தடை உத்தரவு இருந்து நீதிமன்றத்துக்கு இந்து அமைப்புகள் போனதுக்கு பிறகு அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம் விதிமுறைக்கு உட்படுன்னு சொல்லி. ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சில மணி நேரங்கள்லயே ஆயிரக்கணக்கான மக்களை திருப்பரங்குன்றத்துல கூட்டிட முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாஜக மலராதுன்னு நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? இல்ல, அங்கதான் முக்கியமான விஷயம்.
அவங்க வந்து என்னன்னா, தடை விதிக்கப்பட்டாலும் தடையை மீறி திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு நீங்க வேணா அந்த வீடியோவை வச்சு பாத்தீங்கன்னா, அதுல மதுரைக்காரவங்க திருப்பரங்குன்றம் முகங்கள் ரொம்ப குறைவு. ஒரு திருப்பரங்குன்றத்திலேயே ஏன்னா அதுக்கு கவனிச்சீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே போயிருக்காங்க. பக்தர்களை அனுமதிக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திடுவாங்க. பாத்தீங்களா, முருக பக்தர்களே அனுமதிக்கல. அவங்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, கூட்டமா வராத பக்தர்கள் அப்படி மாறி அந்த அந்த இதுல வந்தவங்களை கோயிலுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. அதுக்குள்ள போன இந்து முன்னணி பிஜேபிக்காரங்க கோயிலுக்குள்ளேயே கோஷம் போடுறாங்க. பிஜேபி வாழ்க. நான் என்ன கேட்கிறேன், முருகனுடைய கொடி சேவல் கொடி தானே, அது என்ன தாமரை கொடியா? அவருக்கு பிஜேபியில இருக்காரா முருகன்? இல்ல உங்க குரூப் தானே அது. உள்ள போய் நாங்க வந்து பக்தர்கள் என்கிற போர்வையில உள்ள போய் கோயிலுக்குள்ளேயே காலையிலேயே நீங்க சொல்றது தடையை மீறி பிரச்சனை பண்ணது, தடை நீதிமன்ற தடையை விளக்கப்பட்ட பிறகு ஆர்ப்பாட்டம் என்பது பிற்பகல்ல. காலையிலேயே கோயிலுக்குள்ள போய் அவங்க கோஷம் போட்டிருக்காங்க. நீங்க பல்வேறு அந்த பிஜேபியை சேர்ந்தவங்களை தான், இந்து முன்னணி சேர்ந்தவங்களை தான் பல இடங்கள்ல வீட்டு தடுப்பு காவல்ல வச்சிருந்திருக்காங்களே தவிர, இப்ப வெளியூரை சேர்ந்த பலர் மதுரையில ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து அங்கங்க இருந்திருக்காங்க. இவர் உடனே ராஜா பதிவு போட்டிருந்தார், தடை நீங்கி விட்டது, நான் புறப்பட்டு விட்டேன் காரைக்குடியில் இருந்து அப்படின்னு. அங்கங்க இருந்தவங்களை எல்லாம் உடனே வந்து வந்தாங்களே தவிர, உடனே மதுரை மக்கள் ஒண்ணும் அவங்க பொழப்புக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மதுரையில, எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்க வந்து பலகணத்துல கூடுறதுங்கிறதுல பெரும்பாலும் வெளியூர்காரர்கள், ஏற்கனவே மதுரையில இருந்து தங்கி இருந்தவர்கள், மதுரையை சேர்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதை நான் தெளிவுபடுத்திடுறேன். தாமரை மலராது என்பதற்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாளே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கல்ல. இவங்களுக்கு ஒரே அஜெண்டா தான். ஆனா மக்களுக்கு பாவம் வாழ்க்கை பாடு பெரும்பாடா இருக்கு. அதனால நீங்க அதுக்கு முன்னால் நடந்தது பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகள், 7 கிராமங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்க தாயா பிள்ளையா இருக்கோம், மாமன் மச்சனா இருக்கும். எனவே வெளியூரை சேர்ந்தவர்கள் தான் இங்கு வழிபாடு சம்பந்தமான பிரச்சனையை எழுப்புகிறார்கள். எனவே திருப்பரங்குன்றம் கோயில்ல, திருப்பரங்குன்றம் மலையில யாருக்கு என்னென்ன வழிபாட்டு உரிமை இருக்கிறதோ அவரவர்கள் பின்பற்றட்டும். இதுல வெளியார் தலையீட்டை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுக்கிறார்கள். இதுல மாவட்ட நிர்வாகம் அல்லது உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். ஏன்னா நீதிமன்றங்கள்ல அவர் போய் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர், அயோத்தி மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ராஜா ஆர்ப்பாட்டத்துல அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆமா, நாங்க வந்து அதாவது இந்த ஆண்டவன் அடி எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அயோத்தி மாதிரி எல்லாம் நிலைமை இங்க இல்லைங்க. இவரே போய் சொன்ன உடனே, ஆமா நாங்க அயோத்தி மாதிரி தான், இதை வந்து முருகனுக்கான முதல் யுத்தத்தை நாங்கள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே துவக்கி விட்டோம் அப்படின்னு தமிழக அரசு வழக்கறிஞர்களே எடுத்து கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவையில்லாத வாதம்னு நான் சொல்றேன். அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தடை செய்யக்கூடிய வகையில வலுவான, அதுல என்னன்னா, அவர் நீதிபதியே கேட்கிறார், அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்காவோ அல்லது மசூதியோ ஆக்கிரமிப்பு அல்ல, தெளிவான தீர்ப்புகள் இருக்கின்றன. என்னன்னா, அயோத்தியில எப்படி கட்டுக்கதைகளை பரப்பினார்களோ, அந்த பாபரி மசூதிகளை கொண்டு போய் திடீர்னு ஒரு நாள் பாலராமர் சிலையை அவராக உருவாக்கி விட்டார் என்று கட்டுக்கதையை கிளப்பினார்களோ, ராஜா உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை இவர்களுக்கு மட்டுமே உரியது என்பதை போன்ற ஒரு தீர்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை. லண்டன் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குன்னு அவர் குறிப்பிடுறாரு. சிக்கந்தர் மலையை அங்க இருக்கிற தர்காவை அங்கிருந்து மாற்றணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் ராஜா. அதுதான் சொல்றாரு, இவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனால் லண்டன் இங்க வந்து கீழமை நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பை வழங்கியவர் PG ராம் ஐயர் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மேலே இருக்கிற தர்கா, அந்த பக்கத்துல இருக்கிற மசூதி, ஒரு மண்டபம் இருக்கு, நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு கொடிமரம் இருக்கு, இவையெல்லாம் தர்கா மற்றும் மசூதி நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்று ஸ்ரீராம் ஐயர் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் இவங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு போறாங்க. மாவட்ட நீதிமன்றமும் இந்த தர்கா மசூதி குறித்த அந்த இடப்பிரச்சனையில அவங்க எந்த சர்ச்சையும் ஏற்படுத்தல. அது அவர்களுடைய உரிமையை அவங்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிறகுதான் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு போகுது. போன பொழுது அவங்களும் இந்த இடத்தை, இப்பொழுது இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த இடத்தை அவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி இப்பொழுதும் கூட அந்த தர்கா நிர்வாகம் இந்த மலை முழுவதும் எங்களுக்கு சொந்தம் என்றோ, இது பூரா எங்களுது, சில பேர் சும்மா கலை கூட்டலாம், அது வேற. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புல ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருந்தா எப்படிங்க இவ்வளவு நாளா அங்க இருந்திருக்க முடியும்? எப்பவே இப்ப சும்மா இருப்பாங்களா? இவ்வளவு பிரச்சனை பண்ற, பஞ்சாயத்து பண்ற அந்த குரூப்
உண்மையிலேயே நீதிமன்ற தீர்ப்பு இருந்தா இன்னும் சொல்லியிருப்பாங்க. எனவே அந்த இடமே ஒரு ஆக்கிரமிப்பு போல இவர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது உண்மை இல்லை. நீ அதுக்கு நிறைய விவரங்கள் வந்துருச்சு. இந்த தீர்ப்புகளை வழக்கறிஞர்கள் எடுத்து காட்டியிருக்காங்க. அங்க கோயிலுக்கு கீழே அந்த எப்படி இடம் சொந்தமான தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதோ 75ல நாடு விடுதலை பெற்ற பிறகு ஒரு வழக்கு போயிருக்கு. அதுலயும் மேல இருக்கிற தர்கா மசூதி அந்த இடம் அந்த தர்கா நிர்வாகத்திற்கு வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டது. கீழே முருகன் கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இவங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கிளப்பிட முடியுமான்னு பாக்குறாங்க. அது நடக்காது என்பதைத்தான் திருப்பரங்குன்றம் மக்கள் திரும்ப திரும்ப தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். எனவே இவங்க பதட்டப்படுத்துகிற மாதிரி அங்க எதுவுமே இல்லை. அயோத்தி போல அது என்ன இன்னொன்னு சொல்றாங்க எச்சராஜா, நீங்க சொன்னது போல மக்களும் இந்துக்களும் முஸ்லீம்களும் அமைதியா இருக்கணும்னு ஊடகங்கள்ல பேட்டி வருது இல்லையா, உடனே இவர் நல்ல ஒரு மாதிரி சொல்றாரு. நாங்களும் அதை தாங்க சொல்றோம். நீங்க அயோத்தியில எப்படி அந்த இடத்த பாபரி மசூதை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்களோ அவங்களாங்க இடமாற்றம் செஞ்சாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி ரத யாத்திரைன்னு ஆரம்பிச்சு விட்டது யாருங்க? அதை இடிச்சது யாருங்க? ஏதோ அவங்களா முன்வந்த இந்த இடத்தை ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கிட முடியுமா? அப்படி அதற்கான முயற்சிகளை இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? அதே இதுல எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, அயோத்தியில எப்படி நீங்க பாபர் மசூதியை இடமாற்றம் செய்து கொண்டீர்களோ அது போல நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது அப்பட்டமான பொய் இல்லையா? அவர்களாக எவ்வளவு பெரிய 300 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு மசூதியை நீங்க கரசேவை என்கிற பெயர்ல ஆட்களை திரட்டி போய் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு மாறாக இடித்து தரைமட்டமாக்கி அந்த வழக்கு நீண்ட காலம் நடந்து இதுவரைக்கும் அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்தது என்று இவர்களால் நிரூபிக்கவே முடியவில்லை. கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க பாஜக அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? முயற்சி பண்றாங்க. ஆனா நான் அதான் சொல்றேன், நீங்க இவ்வளவு பிரச்சனைக்கு உங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருமா? இந்துக்கள் போய் பாஜக ஓட்டு போட்டுருவாங்களா கலவரத்தை ஏற்படுத்துறதுனால தமிழ்நாட்டுல? இல்ல, கடந்த முறை நீங்க இதே மாதிரி சென்னிமலையில, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில இதே மாதிரி ஒரு பிரச்சனைய கிளப்புனாங்க. அது உஷ்ன்னு போயிடுச்சு. அது போல மைக்கேல்பட்டியில ஒரு பெண்ணினுடைய ஒரு மாணவி ஒரு மகளுடைய தற்கொலையை ஒரு மதமாற்ற முயற்சி அப்படின்னு ஒரு மதச்சாயம் பூச முயன்றார்கள். அதுவும் எடுபடவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் ஒரு சென்சிட்டிவான இடமா மாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக கணிசமான ஓட்டுகளை வாங்கி இருந்தது. அவங்க என்னன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பத்திரிகையில பாஜக ஆதரவு பத்திரிகையில பாஜகவுக்கு எழுச்சி. நான் என்ன கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை தானே, இதுல பாஜக எங்க வந்தது? இந்து முன்னணி எங்க வந்தது? அவர்கள் இதை அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனா அதே அயோத்தியில இவங்க வெற்றின்னு சொல்லி கோயில் கட்டிய பிறகு அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணியினுடைய சமாஜ்வாதி கட்சி அந்த ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை நிறுத்தி பாஜகவை தோற்கடித்தது. அயோத்தி ராமனே இவர்களை கைவிட்டு விட்டார். திருப்பரங்குன்றம் முருகன் இவர்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம். இவங்க ஏதோ திடீர்னு எச்ராஜா கூட சொல்றாரு இந்துக்கள் அசைவ உணவை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு. முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கிற வேலை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அவர் வேடர் நில குறிஞ்சி நில கடவுள் இல்லையா? அந்த வேல் எதற்கு? விலங்குகளை வேட்டையாடுவதற்கு. விலங்குகளை வேட்டையாடுவதற்கு எதற்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனா நிச்சயமாக தமிழ்நாடு அதற்கு இடம் தராது. இன்னைக்கு மதுரையிலங்க சிக்கந்தர் சாவடின்னு ஒரு இடம் இருக்கு மதுரைக்கு பக்கத்துல. அங்க ஒரு கோயில் திருவிழா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 நாள் நடைபெறும். அங்க இருக்கக்கூடிய சப்பரத்தை ஓம் சக்தி அல்லாஹு அக்பர் என்கிற 2 முழக்கங்களையும் எழுப்பி கொண்டு மக்கள் அந்த சப்பரத்தை சுமந்து கொண்டு போயிருக்கிறார்கள். இங்க அழகர் ஆற்றில் இறங்குகிற இவங்க விநாயகர் பூஜை, விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது நடக்காது. இங்க என்னன்னா அழகர் ஆத்துல இறங்குறப்ப பாத்தீங்கன்னா அங்க என்ன வைணவர்கள் மட்டுமா வர்றாங்க? இந்துக்கள் மட்டுமா வர்றாங்க? அங்க அந்த கோரிப்பாளையம் பள்ளிவாசலை தாண்டிதான் அழகரே வருவார். அவர் வரவேற்பு கொடுக்கப்படுது. அங்க இருக்கவங்க நீர்மோர் கொடுக்குறாங்க. இது பல சந்தன கூட்டுக்கு இந்துக்கள் போறாங்க. இது ரொம்ப இயல்பா மக்கள் இருக்காங்க. இந்த வழிபாட்டை அவங்க ஏத்துக்கிறதும் இது இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. தமிழ்நாட்டினுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்கம் அவங்கவுங்க வழிபாட்டிலையும் இருக்காங்க, பெரியாரையும் கும்பிட்டுக்கிறாங்க, பெரியாரையும் மதிக்கிறாங்க. இன்னொரு புறத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா
இந்த தமிழ்நாட்டை கல்ச்சர் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. அவங்க வட மாநிலத்துல பண்ணலாம். கேக்குறாங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே நமக்கு முருகனோட நினைவு தான் வரும். சிக்கந்தர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நானும் கேக்குறேன், சிக்கந்தர் அப்படிங்கிறவர் யாரு? அவர் வந்து அந்நிய படையெடுப்பு மூலமா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள வந்தவர்னு சொல்றாரு. அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்து சார்ந்த அமைப்புகள்லாம் கேக்குறாங்க. இல்ல இப்ப இன்னொரு கேள்வி எழுப்புனா, அந்த கோயிலே வந்து முருகன் கோயில்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம அந்த கோயில் என்பது அந்நிய படையெடுப்புனா யார் யார் அந்நியர்கள் எப்பொழுது இங்க எல்லாம் வந்தார்கள் என்ற பல கேள்விகளுக்கு நம்ம போக வேண்டியது. இப்ப அது வந்துங்க பழைய கேள்விக்கெல்லாம் போய் சிக்கந்தர் அந்நியர் அப்படின்னு சொன்னா, நீங்க லண்டன் பிரிவு கவுன்சில வந்து இப்ப மேற்கோள் காட்டுறாருல, லண்டன் பிரிவு கவுன்சில் வந்து எங்க லண்டன்ல தானே இருந்தது. அவர் என்ன திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி பார்த்துட்டா கொடுத்தாங்க? அவர் ஆங்கிலேயர் சொன்ன தீர்ப்பை ஏத்துக்குவீங்க, அது வந்து அந்நியர் சொன்னது ஏத்துக்க மாட்டோம். இப்ப எதுக்கு பிரிவு கவுன்சில் தீர்ப்ப அது இத்தனைக்கும் உங்களுக்கு சாதகமாவும் இல்லை. அது வந்து அந்த தர்கா நிர்வாகத்தினுடைய அந்த இடத்தை வந்து உறுதி செஞ்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதை தூக்கிட்டு ஓடி வர்றீங்கல்ல. அப்படி பார்க்க போனா வரலாற்றின் வழித்தடத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்க. இதே மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் இருக்கிறது. நான் ஒண்ணு இதுக்கு சொல்லல, நீதிமன்றத்துல வழக்கு நீண்ட காலம் இருந்தது. அது வந்து வைணவ கோயிலா முருகன் கோயிலா அப்படின்னு. பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகள்ல ஒண்ணுதானே. கீழே இருக்கிற அழகர் கோயில் வேற. ரொம்ப மக்கள் இதெல்லாம் கால மாற்றத்துல அங்க 18ஆம் படி கருப்பசாமி தான் அங்க இருக்கிறாரு. இதுல இதே அழகர் கோயில்ல அழகரும் இருக்காரு. நீங்க இப்ப அழகருக்கு மொட்டை அடிச்சு மதுரைக்காரங்களுக்கு தெரியும். இதே வந்து இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இங்க எடுபடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இதே பாண்டி கோயில்ல வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை மக்கள் முறியடித்தாங்க. இந்த இந்து மதம்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க சொல்ற வேத மதம் பிராமணிய மதம் அதுக்குள்ள அடங்காதது இதுக்குள்ள இருக்க நாட்டார் வழிபாடு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய சமண மதம் இருந்திருக்கு, பௌத்த மதம் இருந்திருக்கு, அதையெல்லாம் அழித்த கதை இருந்திருக்கு. எனவே தான் நான் சொல்றேன், வரலாற்றின் வழித்தடத்துல போனா நீங்க பல கேள்விகள் வரும். இப்போது வந்து அது அமைதி. அந்த திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு அப்படின்னா அது மக்களுக்கு சொந்தமானது, ஒற்றுமைக்கு சொந்தமானது. அந்த மலை அது பாட்டுக்கு இருக்கட்டும். இவங்களுக்கு வேற ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு குறுகிய அரசியலுக்காகத்தான் இதை செய்யறாங்களே தவிர நிச்சயமாக இவர்களுடைய நோக்கம் இவர் யார் அந்நியர் என்கிற கேள்வியை எழுப்பினால் அது வெகு தூரம் போகும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, தமிழ் மக்கள் எவ்வளவு பரந்த மனசுக்கு சொந்தக்காரங்கன்னா பெண்ணிக்கு யாருங்க? அவர் என்ன நம்ம மூதாதையரா? நீங்க பொங்கல் சமயத்துல பெண்ணி குயிக்கு பொங்கல் வைக்கிற மாவட்டம் மதுரை மாவட்டம். பெண்ணி குயிக்கு வந்து முல்லை பெரியார் அணையை வந்து கட்டுறதுக்காக தன்னுடைய சொத்தை வித்துட்டு வந்து இங்க கட்டுறதுக்காக அவரை குலசாமியா நினைக்கிறவன்ட்ட போய் நீங்க வந்து இவர் அந்நியர் அவள் அந்நியர். இன்னைக்கும் வந்து இதுல இருக்கக்கூடிய தெற்கு வாசல் மதுரை தெற்கு வாசல்ல போய் இந்துக்கள் கூட மந்திரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களை வந்து கும்பிடுறாங்க. இதுதான் மதம். இதை தாண்டி ஒரு வாழ்க்கை பிரச்சனை இருக்கு. நீங்க போடுற இன்னைக்கு நான் இப்பொழுது பேசுறாங்கல்ல, இங்க வந்து இந்தியர்களை கைய கால கட்டி அனுப்புறாங்க அமெரிக்காக்காரன். அதை பத்தி ஏன் இவங்க பேச மாட்டாங்களாங்க? சரி அது விடுங்க. இதே மதுரையில தானே அரிட்டாப்பட்டி பிரச்சனை வந்தது. அங்க வந்து ஒரு பல்லுயிர்கள் இருக்கக்கூடிய மலை தானே. திருப்பரங்குன்றம் மலையை பத்தி இவ்வளவு கவலைப்படுறவங்க இதே மதுரை மாவட்டத்துல மேலூர் வட்டத்துல தானே அரிட்டாப்பட்டி இருக்கு. அது வேதாந்தாவுக்கு வந்து ரத்து பண்றாங்க. மத்திய அமைச்சர் நேரடியா மேலூர் பக்கம் வர்றாரு, அங்க வந்து உறுதி கொடுக்கிறாரு, அண்ணாமலை கூப்பிட்டு வர்றாரு. அவங்க தான் ரத்து பண்ணதான் கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே. இல்ல அதைத்தான் கேட்கிறேன். அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது யாருன்னா ஒப்பந்தத்தை கொடுத்தது யாரு? மாநில அரசுக்கு அதுல என்ன பங்கு இருக்கு? வேதாந்தா நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டது யாரு? கொடுத்தவர்கள் தான் அதை ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப மோடி கூட சொல்றாரு மக்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். அதான் எங்க வெங்கடேசன் தூங்குவாங்கன்னா 70 நாளா தூக்கத்தை கெடுத்த குரூப் நீங்க தானப்பா அப்படின்னு. எனவே அரிட்டாப்பட்டி போன்றவர்களை கார்பரேட் நிறுவனங்களுக்கு எழுதி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் பண்பாட்டு சின்னங்கள் அங்க இருக்குங்க. அதையெல்லாம் இவர்கள் மறுக்கிறவர்கள். நான் என்ன கேட்கிறேன், மோடி தமிழ் மீது காதல் கொண்டவர்னு சொல்றாங்க. இதே கீழடிக்கு என்னைக்காவது மோடி வந்திருக்காரா? இது எச் ராஜா இதுக்கு போயிருக்கிறாரா? ஏன்னா அங்க வந்து கீழடியில் கிடைக்கக்கூடிய சின்னங்கள் எதுவும் எதுக்கு சொல்றதான் இருக்கு. ஏன்னா அது தமிழர்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அது இடிக்குது. அதனாலதான் இவங்க வந்து தங்களுடைய குறுகிய மதவெறி அரசியலுக்கு திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மலைமொழிக்கு மகாதேவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இந்த மகாதேவர்களுக்கு திருப்பரங்குன்றம் மலையை விழுங்க முடியாது. அது மக்களுடைய சொத்து. திருப்பரங்குன்ற மக்கள், மதுரை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், ஏன் இந்திய மக்களுக்கு சொந்தமானது. அவங்கவுங்க போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட தைப்பூசம் வருது, அங்க போய் பாருங்க. பாரத மாதாக்கு என்ன சொல்றாங்க? அரோகரான்னு தான் சொல்றாங்க. அந்த அரோகரா போட்டவங்க நிச்சயமா பாஜகவுக்கும் அரோகரா போடுவாங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாது. பல முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டாங்க, அது தோல்வி அடைந்தது. இந்த இதுவும் நிச்சயமாக தோல்வி அடையும் என்பதுதான். இதுல ரெண்டு தரப்பும் வந்து இவங்க தரப்புலையும் எந்த ஆத்திரமூட்டலும் இருக்கக்கூடாது.
ஏன்னா வந்து எல்லா மக்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. சில பேர் அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள் அதையும் நம்ம வந்து என்னன்னா இதுலயே இப்ப வந்து அன்னைக்கு வந்து சில சொல்லுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. நவாஸ் கனி ராமநாதபுரம் எம்பி வந்து அசைவ உணவை போய் சாப்பிட்டு அந்த புகைப்படம் வெளியில வரல அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாவே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நவாஸ் கனி தான் சொல்றாங்க. இல்லங்க, இந்த பிரச்சனை வந்த பொழுது நவாஸ் கனி வக்பு வாரிய தலைவர்கள் முறையில பார்க்க வந்திருக்காரு. அவங்க காவல்துறையினர் வந்து கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு, சமைச்ச உணவை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு காவல்துறை திரும்புறாரு. அவரே சவால் விட்டார், நான் எங்க சாப்பிட்டேன். இந்த பிரச்சனை வந்த உடனே அவர் வந்து விருதுநகர் தொகுதியினுடைய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்துக்கு அவர் போயிட்டாரு. அவர் கூட வந்து 2 பேர் தான் அங்க கொண்டு வந்து பிரியாணியை சாப்பிட்டுருக்காரு. அவரே சவால் விட்டுருக்காரு, நான் சாப்பிட்டேன்னு நிரூபிச்சா அரசியலை விட்டு விலக தயார், இதை நிரூபிக்க முடியலன்னா எச் ராஜா. எவ்வளவு பொய்யுங்க, பொய் தொழிற்சாலை மாதிரி பரப்புறாங்க. லண்டன் பிரிவி கவுன்சில ஏதோ டேப்பை பிடிச்சு அளந்து கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு பொய். இவங்க வந்து ஏதோ டெய்லி போய் அங்க ஆடு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நேர்த்தி கடன் வச்சிருக்கதாங்க செய்யறாங்க. 2வது இப்ப என்ன சொல்லட்டும், இந்துக்கள் யாரும் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல தயாரா? நாங்க இந்துன்னு சொல்றாங்களே, அசைவ உணவை படைக்க மாட்டாங்க அப்படிங்கறது மரபு. யாருமே முருகனுக்கு வந்து அசைவ உணவை படைக்கிறது இல்லதானே? இல்ல இப்ப இன்னைக்கு இவரு சொல்லியிருக்கிறாரு, முருகனுக்கு வந்து ரொம்ப பிடித்த உணவே வந்து திணை அரிசியும் ஆட்டு ரத்தம் தாங்க. அதுதாங்க காலங்காலமா மாறி வந்திருக்குங்க. அது நீங்க முருகனை பற்றிய பழைய பாடல்கள்ல என்ன இருக்கு? அது வந்து சஷ்டி நாட்களா இருக்கட்டும், தைப்பூசமா இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வீடெல்லாம் கழுவி விட்டு அங்க வந்து அசைவ உணவு இருந்து அதெல்லாம் தூக்கி போட்டு அன்னைக்கு வந்து அசைவ உணவு இல்லாம சைவத்துல தானே எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த நேரங்கள்ல. அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு யாராவது போய் முருகன் கோயில்ல நாங்க அப்படி ஆடு கோழி பழிவிட்டோம்னு சொல்றாங்க? இல்லவே இல்லையா. அது முருகன் சைவ கடவுளாவே இருக்கட்டும். சைவம்னு சொல்றதே தப்பு. அவர் மரக்கறி உணவு சாப்பிடுகிறவராக இருக்கட்டும், அது வேறு விஷயம். அப்படின்னா வைணவம் சாப்பிடுவாங்களான்னு கேள்வி. அதுக்காக சொல்றேன். அதாவது பிரச்சனை என்னன்னாங்க, இது வந்து இப்ப இவங்க சொல்லுவாங்களா, இந்துன்னு சொல்லி எல்லாரையும் திரட்டுறாங்கல்ல. இப்ப அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது அனைத்து இந்துக்களும் கூட சொல்லுங்களேன். அது குறித்து எச் ராஜா என்ன சொல்ல போறாரு, அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு, வானதி அம்மா என்ன சொல்ல போறாங்க, ராம சீனிவாசன் என்ன சொல்ல போறாரு? அது கூடாதுங்க, அது அவங்களுக்குரியது. அதெல்லாம் சொல்றேன், இவர்கள் அனைத்து இந்துக்களுக்கு மாணவர்கள் அல்ல. இவர்கள் குறிப்பிட்ட அந்த வர்ணாசிரம கட்டமைப்பைத்தான் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்படின்னு சொன்னா இங்க ஆலய பிரவேசம் நடந்த பொழுது இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாத ஐயர் தான் ஆலய பிரவேசம் பண்ணாரு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இப்படி வந்து பட்டியல் இனத்தவரும் நாடார் சமூக மக்களும் கோயிலுக்குள் வந்ததால் மீனாட்சி அம்மனை கையோட கூப்பிட்டு வந்து போட்டி கோயில் ஆரம்பிச்ச வாரிசுகள் தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்து அவங்க பக்தியா இருக்காங்க. எனவே வந்து இவங்க யாரும் திருப்பரங்குன்றம் கோயில்ல போயாங்க நாங்க வந்து பிரியாணி வைக்கிறோம்னு சொல்றாங்க. அவர் வந்து சக்கரை பொங்கலே சாப்பிட்டுட்டுங்க. நீங்க கேக்குறீங்களா, தைப்பூசத்துக்கு வீட்டை கழுவி விட்டு சைவம் சாப்பிடுறவங்க அதுக்கு அடுத்த நாளே போய் மட்டன் கடைக்கு போறாங்களா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை? அது வந்து வழிபாட்டு உரிமை போலவே அவரவர் உணவு அவரவர் சாப்பிடணும். உனக்கு பிடிக்கலையா, இங்க இப்பவே பிரச்சனை வருது. ஒருத்தர் பெரிய ஐஐடி இயக்குனரே சொல்றாரு, காய்ச்சலுக்கு நாங்க வந்து கோமியம் நல்லா பிடிச்சு குடிங்க, யாரும் உங்களை வேண்டாம்னா. அவருடைய கோமியம் சாப்பிடுகிற உரிமையை நாங்க ஏதாவது கொஸ்டின் பண்றோமா? தாராளமா குடிங்க. இந்த பக்கம் ஆடுவோ கோழியோ அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கிட்டான். தைப்பூசத்துக்கு அவங்க வந்து மரக்கறி உணவு சாப்பிட்டுட்டான், அடுத்த நாளே அசைவம் சாப்பிட்டுட்டான். இதுல எல்லாம் தலையிட்டா என்ன நடக்கும் என்பதற்கு ஏற்கனவே அம்மையார் ஆடு கோழி பணியிட தடை சட்டம் பாண்டி கோயில் இவங்களுக்கு தைரியம் இருந்தா எங்களுக்கு வந்து நாங்க வந்து அசைவமே, நீங்க உங்க பாசையில அசைவமே கூடாதுன்னா பாண்டி கோயிலையும் அழகர் கோயிலையும் ஆடு கோழி பணியிட தடுத்துருவாங்களா? தடுத்துட்டு ஒரு நாள் வந்து இவங்களால நாங்க இந்துன்னு சொல்ல முடியுமா? எனவே இதுல பல பிரிவுகள் இருக்கு, பல பழக்கங்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. எனவே இவங்களால அதை ஒன்று கூட்டவே முடியாதுங்கிறது தான் திருப்பரங்குன்றத்துல நான் சொன்னது போல இது அயோத்தியே உங்களை கவுத்து விட்டுருச்சு. இங்க திருப்பரங்குன்றத்துல 2 நாள் சலசலப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க திருப்பரங்குன்றம் இயல்பாதான் இருக்கு. போலீஸ் தான் தேவையில்லாத கெடுபடியை உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர கொஞ்சம் ஆரம்பத்துல விழிப்போடு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க சொல்றது போல திடீர்னு எல்லாம் ஒன்றும் தன்னெழுச்சியா வந்த கூட்டம் அல்ல, திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் திரட்டப்பட்ட கூட்டம் தான். அது அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. எங்க ஊரு அது வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா நான் சொல்ல வர்றேன். இறுதியா மதுரை மக்களுக்கு, குறிப்பா திருப்பரங்குன்றம் சார்ந்த மக்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? அவங்க எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திருப்பரங்குன்றம் மக்கள் கொடுத்த பல பேட்டி ஊடகத்துல ஏற்கனவே வந்திருக்கு. நாங்க மாமா மச்சனா தாயா பிள்ளையா இருக்கிறவங்க அப்படின்னு. எனவே திருப்பரங்குன்றம் மக்களுக்கு நான் அறிவுரை செல்ற அளவுல மதுரையோ திருப்பரங்குன்றம் மக்களோ இல்லை. அது மத நல்லிணக்கத்தினுடைய பூமி மதுரை. மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும். இப்ப எப்படி ஒன்னா இருக்கமோ அது போல ஒன்னா இருப்போம். இல்லைன்னா மண்ணா போயிடுவோங்கிறது தான் நான் சொல்லுவேன். சொல்லுவோம் இல்லையா, ஒன்னா மண்ணா இருப்போம்யா அப்படின்னு.
நம்ம ஒன்னா இருந்தா அவங்களால மண்ணாக்க முடியாது. இந்த மண் நம் அனைவருக்கும் சொந்தமானது. எப்பவும் போல ஒன்றாகவும் நன்றாகவும் இருப்போம். திருப்பரங்குன்றம் மலை அங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்றுயிர்கள் உட்பட இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நம்ம தானங்க சண்டை போடுறோம், இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு. அங்க இருக்கிற குருவிகளுக்கு திருப்பரங்குன்றம் மலை சொந்தம் இல்லையா? அங்க தாவி திரிகிற குரங்குகளுக்கு திருப்பரங்குன்றம் மலை சொந்தம் இல்லையா? அந்த இயற்கை வழிபாடு எல்லா உயிரினங்களுக்கும் அதுதானே பகுத்து உண்டு பள்ளியில் ஓம்புகிற மரபு. எல்லா உயிர்களுக்குமானதாக திருப்பரங்குன்றம் இருக்கட்டும். ஒரு கலவரத்தை மூட்டி அரசியல் அஜெண்டாவோடு வருபவர்களை புறக்கணிப்போம். ஆன்மீக பக்தர்கள் அவர்கள் எப்போதும் போல அவரவர்கள் அந்த பக்தி நெறியில இருக்கட்டும் என்பதுதான். வேணான்னு சொல்றவங்க வேணான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.